யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு வர 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் பேசிக்கிறத பார்த்தா டிவிகேக்கு போட்டேன்றாங்க, டிஎம்கேக்கு போட்டேன்றாங்க. ஒன்று டிஎம்கே வரலாம், இல்லை டிவிகே வரலாம். ஓகே, டிவிகே கேண்டிடேட்டாக வந்து விஜயே நிற்கிறாரு, அந்த கட்சியோட தலைவர். ஸோ அவருக்கான பெரும்பான்மை இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்கே டிஎம்கே கோட்டை இது. அதனால் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னும் போது இங்கே கிறிஸ்துவ ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டுலாம் அதிகமாக இருக்குது. அதனால் அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் விழுன்ற கட்டாயத்தில் இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. அதை மீறி கொஞ்சம் விஜய்க்கும் விழுந்திருக்கலாம் ஓட்டு. ஓகே, அதை இந்த தொகுதியில் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 75% சொல்லலாம், 100% சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் டிஎம்கே ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல அவங்க கோட்டை அப்படிங்கிறனால. ஆனால் ஆதிசேகர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஜெயிச்சிருந்தார் இல்லையா? இந்த தொகுதிக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதனால மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அவருக்கு போட்டிருப்பாங்களா? எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. எம்எல்ஏ வந்துட்டா எம்எல்ஏ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், தெருவில் வரணும், நலத்திட்ட உதவி பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அவர் சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாரு, மக்களுக்காக என்ன பேசுகிறாருன்றது யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆதிசேகர் ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏவா வரமாட்டுறாரு, இங்கே வரமாட்டுறாருன்னா எம்எல்ஏ வந்து ஒரு வீடாக கேட்க மாட்டார். ஒரு வீட்டில் பிரச்சனை, ஒரு டைனேஜ் பிரச்சனை, ஒரு மெட்ரோ ஓடுற பிரச்சனை, நம்ம தான் போய் மனு கொடுக்கணும். அதை வந்து மக்கள் தவறாக நினச்சிக்கிட்டு எப்போ பாரு எம்எல்ஏ வரணும் எம்எல்ஏ வரணும்னா எம்எல்ஏ வர முடியாது. எம்எல்ஏ நம்ம மக்களுக்காக சட்டமன்றத்தில் தான் அவர் பேச முடியும். இந்த இடத்துல அவர் கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஃபுல்லாக எல்லாருக்கும் பட்டா வாங்கி தரத்தா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, 49 ஏதோ ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் இன்னும் 6 மாதத்துல எல்லாருக்கும் பட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தொகுதி இல்லாமல் விஜய் தமிழ்நாட்டில் சிஎம்மாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? மற்ற தொகுதிகள்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான்.